டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க எது அதிகமா கவனம் செலுத்தி நம்ம சாப்பிட வேண்டிய முறை, இந்த பொருளை அதிகமா கவனம் செலுத்தி நம்ம சாப்பிட நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நமக்கு கட்டுக்குள்ள வருது அப்படின்னு பார்த்தோம்னா என்ன காய்கறியை அதிகமா சாப்பிடலாம். பொதுவாக சர்க்கரை நோய் அப்படின்னு சொன்னாவே நமக்கு பிளட் சுகர் லெவல் ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் தான் நம்ம சாப்பிட்டே ஆகணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்ல அதிகமா ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம பயன்படுத்துறோம். ஸோ ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய காய்கறிகள் அப்படின்னு சொல்லும்போது நார்ச்சத்து இருக்கக்கூடிய நம்ம நாட்டு காய்கறிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா வெண்டைக்காய், கோவக்காய், கொத்தவரங்காய், சுண்டைக்காய், முருங்கைக்காய், இந்த மாதிரி காய்கறி வகைகள் ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுடைய பிளட் சுகர் லெவல் குறைக்கிறதுக்கு. இதுலயுமே பார்த்தோம்னா சௌச்சௌ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்க்கரை நோயாளிகளுக்கு நிறைய பேருக்கு பார்த்தோம்னா சிஸ்டைட்டிஸ் அப்படின்ற பிரச்சனை இருக்கும். யூரின் போகும்போது ஒரு எரிச்சல் இருக்கிறதோ இல்ல யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதோ இருக்கலாம். ஸோ இது சரியாகிறதுக்கு நம்ம சௌச்சௌ வாரத்துக்கு 3-4 நாட்களாவது சாப்பிடலாம். ஆனா தவறாமல் இந்த நிறைய காய்கறிகள் எல்லாமே நமக்கு சர்க்கரை நோயை குறைக்கக்கூடியதுதான். அப்போ இந்த ஒரு காய் நம்ம தவறாமல் சாப்பிட்டா முக்கியமா இந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகர் லெவல் நல்லாவே குறையும். அது எதுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வெண்டைக்காய் தான். இந்த வெண்டைக்காய் அப்படின்னு சொல்லும்போது இதுல அதிகமான கால்சியம், இரும்பு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய தன்மை ஸ்பெஷலான ஒரு மியூக்கஸ். இந்த தன்மை என்ன பண்ணுதுன்னா நம்ம பிளட்ல சுகர் லெவலை இன்க்ரீஸ் ஆகாம நமக்கு பாதுகாக்குது. அடுத்து முக்கியமா பார்த்தோம்னா சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகாம பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம இதனால நரம்புகள் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் என்ன, கண்கள்ல ரெட்டினோபதி வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்ற கண்டிஷன், நரம்புகள் வலிமை குறைந்து அதனால வரக்கூடியது. சமீப காலமாக ஆண்களை பொறுத்த வரைக்கும் சர்க்கரை நோய் இருந்ததுன்னா எரெக்ஷன் ப்ராப்ளமும் இருக்கு. ஸோ ஆண்மை குறைபாடு, இந்த ப்ராப்ளமும் நிறைய ஆண்களுக்கு ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி சர்க்கரை நோயோட விளைவுகளை நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னா தினம்தோறும் நிறைய காய்கறிகள் இருந்தாலும் அதை நம்ம சாப்பிடும்போது இதுல வெண்டைக்காய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை எப்படிங்க சாப்பிடலாம்? பலரும் அறிந்த ஒரு விஷயம் என்னன்னா வெண்டைக்காயை தண்ணீர்ல போட்டு நம்ம ஊற வைத்து இரவே வெண்டைக்காயை நல்லா ஒரு 4-5 வெண்டைக்காயை நீல வாக்குல எடுத்துட்டு தண்ணீர்ல போட்டு வச்சுட்டு காலையில அந்த தண்ணீரை மட்டும் பருகிட்டு வர்றது வழக்கத்துல இருக்கு. இதையே நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம சாதம் வடிக்கும் போதும் பயன்படுத்தலாம். சாதம் வடிக்கும் போது எப்படின்னா வெண்டைக்காயை நீல வாக்குல நல்லா கட் பண்ணிட்டு சாதத்துக்குள்ள போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு சாதம் அதே மாதிரி வடிச்சு அந்த சாதத்தை நம்ம சாப்பிடலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், ஒரு 4-5 வெண்டைக்காயை நல்லா கட்டா எடுத்துட்டு அதை நல்லா ஒரு காட்டன் நூல்ல கட்டி அந்த சாதத்துக்குள்ள போட்டுட்டு நல்லா வெந்த பிறகு சாதம் வடிக்கக்கூடிய சமயத்துல அந்த வெண்டைக்காயை மட்டும் அப்படி பஞ்சா எடுத்து வெளியில வச்சுட்டு இதை நம்ம வடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த சாதத்துல இதனோட சத்துக்கள் இறங்கி நம்ம உடலுக்குமே ஆற்றலை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லைங்க இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா வெண்டைக்காயை நம்ம தினம்தோறும் உணவுல சேர்த்து சாப்பிடலாம். இப்போ கூட்டு மாதிரியோ இல்ல வேக வைத்து பொரியல் மாதிரியோ கொஞ்சம் பருப்பு சேர்த்தோ நம்ம சாப்பிடும்போது சர்க்கரை நோயாளிகளுக்கு கால் பாத எரிச்சல், பிளட் சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இதை தாண்டி வேறு இதனோட கண்டிப்பாக இந்த வெண்டைக்காயோட இந்த மூலிகையும் சேர்த்து சாப்பிட்டா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன மூலிகை சாப்பிடலாம்னா வாய்விடங்கம். இந்த வாய்விடங்கம் அப்படின்னு சொல்றது பல நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. இதுல என்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம குடல் பகுதியை சுத்தி செய்யக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை. ஸோ குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றவும், முக்கியமாக இது துவர்ப்பு கார்ப்பு சுவையுடைய ஒரு மூலிகை. அதனால இது சின்ன சின்னதா அதான் மிளகு மாதிரி தான் இருக்கும். ஃபால்ஸ் பெப்பர் அப்படின்னு கூட இதை நம்ம சொல்லுவோம். சின்ன சின்னதா மிளகு மாதிரி இருக்கும். இதை இதுல ஒரு துவர்ப்பு கார்ப்பு சுவை இருக்கிறதுனால நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைக்க ஆரம்பிக்குது. ஸோ இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாய்விடங்கம் இருக்கு இல்லைங்களா, இதனோட கொஞ்சமா கழற்சிக்காய். இந்த கழற்சிக்காய்னா கழற்சி விதைகள், ஸோ உள்ள இருக்கக்கூடிய விதைகள் நம்ம எடுத்துக்கணும். ஸோ வாய்விடங்கம், கழற்சி விதைகள் கொஞ்சம் எடுத்துக்கணும். இது ரெண்டுமே போதும். வாய்விடங்கம் 100 கிராம்னா கழற்சி விதைகள் ஒரு 20 கிராம்.
இது ரெண்டுத்தையுமே நல்லா பவுடர் பண்ணிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நெய் அல்லது வெந்நீர்ல கலந்து சாப்பிடணும். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுக்குள் வர ஆரம்பிக்கும். தினம்தோறும் வெண்டைக்காய் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரிதான் இந்த வாய்விடங்கம், இந்த பொடி கடைகள்ல அவைலபிளா இருக்கும், நாட்டு மருந்து கடைகள்ல இருக்கும். ஸோ இந்த வாய்விடங்கம், கரச்சிக்காய், ஸோ இது ரெண்டுத்தோட பொடியும் சேர்த்து நான் சொன்ன அளவுப்படி சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ 1 மாதம் நம்ம பின்பற்றிட்டு அகைன் நம்ம பிளட் சுகர் லெவல் எவ்வளவு இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இதை தாண்டி இந்த வாதம், பித்தம், கபம் 3 தோடங்களிலும் ஏற்ற இறக்கமோ அதுல மாறுபாடுகள் இருந்தா அதற்கேற்ற மாதிரியான உணவு முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இதனோட நீங்க ஏற்கனவே மற்ற மருந்து முறைகள், மாத்திரைகள் எடுத்துட்டு இருந்தா அதனோட சேர்த்து நம்ம சித்த மருந்துகளை எடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் கேட்கிற டவுட், ஸோ அந்த மெடிசன்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இன்னில இருந்து சித்தா எடுத்துக்கலாமா? அப்படி எந்த மருந்தும் நீங்க ஏற்கனவே எடுத்துட்டு இருக்கிறத நிறுத்த முடியாது. ஸோ அதனோட இந்த சித்த மருந்துகள் சேர்த்து எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் லெவல் குறையும் பொழுது அப்போ நம்ம அதையுமே டோசேஜை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறைய ஆரம்பிக்குது. ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா பெஸ்ட் மெடிசனுங்க. இந்த மெடிசன் நம்ம ஃபாலோ பண்ணா சுகர் லெவல் நல்லாவே குறையும். அப்போ எதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாவல் கொட்டை குடிநீர். ஸோ இந்த நாவல் கொட்டை குடிநீர் அப்படின்னு சொல்ற இந்த மருந்து, இதுல நாவல் கொட்டை முக்கியமான ஒரு மூலிகையா இருக்கு. இதனோட வேறு என்னென்ன மூலிகைகள் சேர்ப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஆவாரம் பூ இருக்கும், பன்னீர் பூ இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த தேன்கனி அப்படின்னு சொல்லக்கூடிய விதை, இதுவும் இதனோட சேர்த்து இருக்கும். ஸோ இதை நம்ம தொடர்ந்து கஷாயமாக குடிக்கும்போது உடல்ல இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் குறைஞ்சு, உஷ்ணத்தோடு மட்டும் இல்ல சர்க்கரையால் வரக்கூடிய நரம்பு பிரச்சனைகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ நரம்பு பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறைய நமக்கு அடுத்தடுத்து சர்க்கரையோட அளவும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் சர்க்கரை நோயை நமக்கு படிப்படியாக குறைத்து முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய மருந்து வகைகள் நிறையவே இருக்கு. அதை நம்ம நிறைய பதிவுகளை ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தரோட உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி என்ன மருந்துகளோ அதை நம்ம சரியான முறையில சாப்பிடும்போது நம்ம பிளட் சுகர் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.